இறங்கினா. அதுவும் அவங்க ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள 1000 பேர் 1000 விதம் பேசுவாங்க. அதெல்லாம் அவ பொருட்படுத்தக்கூடாதுன்னு மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அவ கிளம்பினா. அவளும் டவுன் சைடு போய் ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி வேலை கேட்டா. ஆனா ரோஜாக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் அவ சோர்ந்து வீட்டுக்கு வந்தப்ப அவ குழந்தைய பசியில அழுதுச்சு. ரொம்ப தவிச்சாங்க. என்ன பண்றதுனே அவளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அம்மா அவகிட்ட வீட்டு வேலை இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க பொண்ணு வெளிநாட்டுல இருக்கிறே, கல்யாணம் பண்ணி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குற வேலையா ரோஜாக்கு கொடுத்தாங்க. ரோஜாவோட நிலைமை, அவ மழை வந்தா அவ வீடு பயங்கரமா தண்ணி வரும், ஒழுகும், அந்த மாதிரி ஒரு வீடு. அதே மாதிரி காத்தடிச்சாலும் அந்த ஓலையெல்லாம் தூக்கி தூக்கி குப்பையெல்லாம் உள்ள வந்துடும். அப்படியெல்லாம் இருந்தது. 3 நேர சாப்பாட்டுல ரோஜாவும் ரோஜா குழந்தைகளும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அதுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஞ்சியை மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நேரம் கஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சதாமா. எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போறதை பார்த்துட்டு பழையபடி நாங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு அழுதாங்க. அவங்க படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் நோட்டு புத்தகம் வாங்குறதுக்காவது காசு வேணுமே. அந்த காசு கூட ரோஜா கிட்ட இல்ல. ரோஜா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அவ வேலைக்கு போறப்ப கடன் வாங்கினா. கடனை வாங்கி நோட்டு புத்தகங்களை வாங்கி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினா. அப்படி இருந்தும் அந்த குழந்தைய கிழிஞ்ச துணி தான் போட்டுட்டு போவாங்க. மற்ற எல்லா பிள்ளைகளும் அவங்க கிண்டல் பண்ணாங்களாமா. இப்படியே ரோஜா வாழ்க்கை வறுமையிலேயே போயிட்டு இருந்ததாமா. வறுமையில இருக்கிற அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள் கிட்ட போய் அழுதாலாமா. என் வாழ்க்கை பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் எல்லாரும் உனக்கு விரதம் இருப்பாங்க. நான் பச்சை குழந்தைகளும் கூட விரதம்